எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog நீங்கள் எதிர்பார்த்ததோடவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் இந்த சாட்டர்டே சண்டே மேலே வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுவும் ஒரு டே தானே அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ இந்த வீக்கெண்டு அப்படின்னு நினச்சாலே ஏதோ வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. பிரசாதம்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, இது வந்துட்டு லட்டு மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது லட்டு கிடையாது, இது வந்துட்டு கேண்டில். இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். சூப்பர் மார்க்கெட்டில் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ என்ன ரெண்டு லட்டு மட்டும் பார்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் தான் திருப்பி பார்த்தா ஐயோ கேண்டில் போல் அப்படின்னு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிஜமாக இதை வீட்டில் யாராச்சும் தனியாக பார்த்தோன்னா கண்டிப்பாக எடுத்து கடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுல, அதனால தான் சரி 2 மட்டும் வாங்கிட்டேன். இந்த வீக்கெண்ட் சொன்னேன் இல்லையா, இப்போல்லாம் வந்துட்டு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குன்னு. நிஜமாலுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா காலையில் எந்திரிக்க தேவையில்லை, சீக்கிரமாக எழுந்திரிச்சி சமைக்கணும் அவசியம் இல்லை. அந்த 2 நாள் வந்துட்டு டிஃபன் லஞ்சு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டாச்சு. நைன் இந்த எல்கேஜி யூகேஜியில் இருக்கும் போதெல்லாம் லஞ்ச் கிடையாதுல்ல, அப்போ வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் கேட்டால் ஒரே புலம்பெல்லாம் இருக்கும், இந்த வீக்கெண்ட் எப்போ தான் வருமோ தெரில, சாட்டர்டே சண்டே வந்ததான்ப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. நமக்கு அப்போ அந்த ஃபீல் கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ தான் தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. காலைல எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டு தான், லஞ்சு செய்ய வேண்டாம் காலையிலேயே, அப்படியே பொறுமையாக பண்ணலாம், எந்த ஹரிபரியும் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கும் போது தான் அதோட என்ன சொல்கிறது, அப்பாடா அப்படின்ற மாதிரி அதோட சுவையே தெரியுதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக காலைல எந்திரிச்சு லஞ்ச் ரெடி பண்ணுற எல்லா அம்மாக்களுக்குமே அந்த ஃபீல் புரியும்னு நினைக்கிறேன். என்ஜாய் தி வீக்கெண்ட்ஸ். இந்த மார்கழி மாதம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு எங்கள் வீட்டிலலாம் விளக்கேற்றுவாங்க. எங்கள் அம்மா எப்படி தான் எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. அந்த டைமில் எழுந்திரிச்சி சில்லுன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. ஏன்னா அப்போ ஹீட்டர்லாம் எதுவும் கிடையாதுல்ல, ஒன்று சுடு தண்ணி கேஸ் ஸ்டவ்வில் போடலாம், ஒரு சில நாள் போடுவாங்க, சில டைம்ஸ் அதையுமே அழுவப்பட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு நமக்கு எழுந்திருக்கிறதுக்கே பெரிய வேலையாக இருக்குது, இதில் எங்கே விளக்கு ஏற்றுறது தான் தோணுது. ஆனால் ஃபஸ்ட்டு டே மட்டும் ஏற்றினேன், மார்கழி 1 அப்படின்னும் போது அந்த அன்றைக்கி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு ஏற்றினேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் தான் போனேன், ஏன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு பண்ணதுனால என்னால் இதையுமே கொஞ்சம் அப்படியே ஷூட் பண்ண முடிஞ்சுது. அப்படியே பொறுமையாக எடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு பொங்கல், வெண்பொங்கல் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். லஞ்சுக்கு வந்துட்டு கீ ரைஸ் மாதிரி பண்ணிடுவோம், ஜீரக சம்பா ரைஸ் மட்டும் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். உண்மையிலே கீ ரைஸ்க்கு எனக்கு பாஸ்மதி ரைஸை விட ஜீரக சம்பாவில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கீ ரைஸ்ன்றது அந்த கீ ரைஸ் கிடையாது, இந்த ஜீரகம்லாம் போட்டு பண்ணுவோம் அது கிடையாது. இந்த நெய் சோறுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா, திருநெல்வேலி பக்கம் இல்லை நிறைய ஊர் பக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெய் சோறு சொல்கிறேன். அது வந்துட்டு நிஜமாலுமே ஜீரக சம்பளம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே காலை 9க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட ஸ்பைசி சமையல்ஸ் நாட்டு சோளம் புட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். இதில் எப்படி சூப்பராக இவ்வளோ அரோமாவோட பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க. நம்ம இதிலே வந்து ஏலக்காய் எல்லாமே பொடி பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், நாட்டு சக்கரை, தேங்காய் இதெல்லாம் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். கொஞ்சமாக புட்டு மிக்ஸ் நம்ம இதில் சேர்த்துட்டு, இதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு, லைட்டாக தண்ணி, வார்ம் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் தட்டி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஊறினா போதும். அதுக்கப்புறம் சாஃப்டாகிடும் புட்டு ரெடி பண்ணதும். நம்ம ஸ்பைசி சமையல் வெப்சைட்டில் நிறைய இந்த மால்ட் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து இன்ஸ்டண்ட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்துட்டு 3 வெரைட்டி இருக்குது இந்த புட்டில், சிவப்பரிசி புட்டு, திணை புட்டு, நாட்டு சோளம் புட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரைஸ் மில்லட்ஸ் தான். நம்மளோட க்ரோலாக், அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ், அப்புறம் வந்து மல்டி சீட் சப்பாத்தி, இதெல்லாம் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக சேல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட். ஸோ நீங்களும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஸ்பைசி சமையல் வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வாட்ஸ்அப் நம்பருமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயுமே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஆர்டர் பண்ணல டெலிவரி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா நம்ம சைடு வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் டேவே நம்ம எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். பட் எல்லாமே கொண்டு போயிட்டு இந்த டெலிவரியில் வச்சுட்டு அங்கேருந்து வந்து அவங்க மற்ற இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டிலே பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எதை ஆர்டர் பண்ணாலுமே 3 to 4 டேஸில் கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அதை மினி விலாகில் போட்டுறேன். இது வரைக்கும் பொங்கல் வந்து நான் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தனியாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு பண்ணதே கிடையாது. இந்த கோவிலெல்லாம் நம்ம வந்து பொங்கல் வைக்க போனால் பண்ணுவோம்ல, அப்போ வந்து பண்ணுவோம். ஏன்னா அந்த குக்கர் வைக்க முடியாது விறகடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். பட் வீட்டில் வந்து சக்கரை பொங்கலாகட்டும், வெண்பொங்கலாகட்டும் குக்கரில் தான் வச்சு பழகிருப்போம். ஆனால் ஒரு 2 டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், உண்மையிலே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அது மேபி அப்படி நம்ம ரெடி பண்ணுறதுனாலையா
ஒரு சில டைம் குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் மாறும் தான், அதான் லைட்டாக சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும், நம்ம அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற பொருளை பொறுத்து. இந்த மாதிரி நம்ம ஓப்பன்லேயே வேக வச்சு பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் பச்சரிசியும் அந்த பாசிப்பருப்பும் கண்டிப்பாக ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். 1 கப் அரிசி மட்டும் கணக்கு பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பருப்பு நம்ம ஒரு 1/4 கப் பருப்பு போட்டால் கூட அது நம்ம சேர்க்கவே தேவையில்ல அளவுக்கு. அதுக்கு 1 கப் ரைஸ்க்கு கரெக்டாக ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது ரைஸ் பருப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழஞ்சதும் எப்பயும் போல் நெய், அப்புறம் இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம். நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெய் சோறுக்குமே ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்கள் வேலையும். நீங்கள் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும், அந்த மாதிரி எந்த வேலையுமே தேவையில்லை. ஸ்டவ் ஆன் பண்ணவே வேண்டாம். அந்த பாத்திரத்தில் தண்ணிலாம் பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் புதினா, இந்த புதினாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப வதக்கி கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் தயிர், தக்காளிலாம் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சது அதை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். குக்கரில் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 2 விசில் போதும். ஏன்னா ரைஸ் நல்லா ஊறி இருக்கும். அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க, ஓப்பனான ஒரு பாத்திரத்தில் தம் வைக்கிற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் தம் வச்சா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். அது என்னவோ தெரியல, நைனிக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய டைம் இந்த புட்டு எனக்கு ரொம்ப புட்டு பிடிக்கும். அதாவது அப்போ ஒயிட் ரைஸ் தானே அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த நாட்டு சோளம்லாம் ரெடி பண்ணணும்னு கூட தெரியாதில்ல. பட் நான் மேரேஜ்க்கு அப்புறம்லாம் பண்ணதில்லை. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், ஏன்னா நம்மளாரி மதர்ஸ்க்கு தானே தெரியும், பசங்களுக்கு வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல. அந்த மாதிரி யோசிச்சது தான் இந்த புட்டு வெரைட்டிஸு, அப்புறம் இந்த ராகியில் கொடுக்கறது, கம்பில் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யோசித்து அவளுக்காக ரெடி பண்ணது தான். ஸோ அதுமாரி தான் நம்ம வந்துட்டு இப்போது நம்ம ப்ராடக்டாகவும் மாற்றிட்டோம். அப்படி அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் காமிச்சு பிடிக்க வச்சது தான் என்னமோ தெரியல. இப்போல்லாம் எப்போ நீங்கள் புட்டு செஞ்சு கொடுத்தாலும் அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிட்ருவா. பாக்ஸே க்ளீன் ஆயிரும். அந்தளவுக்கு அவளோட ஃபேவரட் ஒரு ஸ்நாக்ஸாக கூட சொல்வேன். புட்டு மிக்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம சும்மா அப்படியே கழுவி காய வச்சு உடச்சி கொடுக்கறதுலாம் கிடையாது. பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா அப்போ தான் புட்டு வந்துட்டு பயங்கர சாஃப்டாக இருக்கும் செய்யும்போது. நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காய வைக்கணும். கொஞ்சம் மீன்ஸ் எப்படின்னா லைட்டாக இந்த வாயில் போட்டது ஒரு கடிக்கிற மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அதாவது லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். அந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு அது கூட வந்துட்டு ஏலக்காய்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு புட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாச்சும் டைம் ஆகிடும். அதுலேயும் இந்த மழை டைம்லாம் சொல்லவே தேவையில்லை. அது கண்டிப்பாக 4 to 5 days ஆச்சு எடுத்துக்கும். அதனால் அவ்வளோ ப்ராசஸ் இதில் இருக்குது. நம்ம குழந்தைக்கு நம்ம ரெடி பண்ணும்போதே நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம், எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு. மற்ற குழந்தைக்கு நம்ம ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு அதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாதுன்னு. ஸோ குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணி தரணும், பக்காவாக இருக்கணும், பசங்களுக்கும் பிடிக்கணும். அதுதான் வந்துட்டு என்னோட எண்ணமே, அது மட்டும்தான். அப்படி லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஒரு கப்பில் கீ ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒன்றத்தில் இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு புட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த அதாவது நெய் சோறில் வந்துட்டு அவளுக்கு இந்த நம்ம ரெடி பண்ணுற இந்த தால்ச்சா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அவளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்ல. இப்போ தானே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தனா சாப்பிட்றா. பட் இது மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால் நான் தனியாக எதுவுமே செய்யவே இல்லை. வெறும் அந்த ப்ளெயினாக நெய் சோறு மட்டும் கொடுத்துட்டேன். அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்குது. எப்படி சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போது கிவ் அவேக்கு வருவோமா? நிறைய பேர்கிட்ட இந்த ஓட்டிங் செஷன் மாதிரி வச்சு கேட்டோம். கிவ் அவேக்கு வந்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஹேண்ட்பேக் ஒன்று, அப்புறம் இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன். ஸோ இதில் எதுக்கு வந்து அதிகமாக ஓட்டிங் வருதுன்னு பார்த்தோம். நிறைய பேர் அந்த ஹேண்ட்பேக் தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, அதே இந்த டைம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் 2 டாஸ்க் தான். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்றதை சொல்லிடுறேன். நம்மளோட ஸ்பைசி ஹோம் ஸ்பைசி சமையல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்ம யூடியூப்லேயுமே இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அண்ட் ஷேர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு டாஸ்க். செகண்ட் டாஸ்க் என்னன்றதை அடுத்து சொல்கிறேன். நைனிக்கு கரெக்டாக 8:30க்கெலாம் பஸ் வந்துடும். அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம். ஒரு ப்ரேயராகவே 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போய் நின்றுவோம். ஏன்னா வீட்டு பக்கத்தில் தானே பஸ் வரப்போகுது அப்படின்னு. மேடம் ஈவினிங் தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நைனிக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ரெடி பண்ணணும்.
ஒரு மினி விலாகில் வந்து சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக் தான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க வந்தாங்க. ஏன் அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணுறாங்க கேட்டதுக்கு, பொண்ணு இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நாங்கள் மேரேஜ் பண்ணிடுறோம், இல்லை மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா, எதுக்கு வந்து அவங்களோட பர்சனல்லாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க தான். பட் அதுக்கு வந்து நான் எந்த வருத்தமும் படல. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு சில ஸ்டோரி சொல்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னும் போது அதில் கண்டிப்பாக நிறைய சுகர் கோட் பண்ணி தான் சொல்லுவேன். லைக் அது வந்துட்டு அதாவது அவங்க இப்போ நடந்ததாக ஒரு விஷயமா இருக்காது. மேபி அதை வந்து நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக இருக்கும். ஆனால் பட் கண்டிப்பாக நான் அதை ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் சுகர் கோட் பண்ணுவேனே தவிர, இப்போ தான் வந்தாங்க உடனே அவங்கள பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்குமே அது பெயினாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி யாரோட விஷயத்தை நம்ம இங்கே அப்படியே வெளிப்படையாக சொல்லி அதை நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணதும் கிடையாது இது வரைக்கும். பட் அந்த விஷயம்லாம் ஒரு இடத்துல நான் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நான் பார்த்துருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டாக கொஞ்சம் சுகர் கோட் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக அது வந்துட்டு அதாவது எப்படின்னா ரொம்ப ஃப்ராங்காக நம்ம அவங்கள சொன்ன மாதிரியும் இருக்காது. மற்றபடி பட் விஷயம் என்னமோ அதுதான் விஷயம். ஆனால் அது எங்கள் யாருக்கு வேணால் நடந்திருக்கலாம், எப்படி வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா? நிறைய விஷயம் பேசுகிறீங்க, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவாக பேசுங்க அப்படின்றீங்க. நான் வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவாக தான் பேசுகிறேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ எனக்கு வந்து பேசுகிற வயசு தான். நான் ஒன்றும் ஸ்கூல் படிக்கிற கிட்டோ கிடையாது. ஸோ எனக்கும் வந்துட்டு நிறைய மெச்சூரிட்டி இருக்குது, மெச்சூரிட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் நிறைய விஷயத்தை கேள்விப்படுறது கண்டிப்பாக எனக்கு தப்பாக தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் பேசி தான் தீருவேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு சில ஐடியா கிடைக்கும், நாளைக்கு அதை பார்க்குறவங்களும் ஸோ நம்மளும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சிலர் தோணும். ஸோ அதுக்காக மட்டும் தான், மற்றபடி யாரையுமே அந்த இடத்துல ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஓவராக அங்கே வாய் பேசுகிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பெருசாக ஞாபகம் இருக்காது நமக்கு. ஓகே, 4th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். 4th எனக்கு ஒரு சில ஞாபகம் இருக்குது. 4th நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்துமே சரி, என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க காலேஜ் வரைக்குமே. சாரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த வரைக்குமே என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிங்கிளாகிற ஆள் தான் நான். மற்றபடி ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கணும், லைக் ரொம்ப ரிசர்வ் டைப்பு, யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், அமைதியாக, அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. வாயை திறக்காமல் என்னால் இருக்கவே முடியாது வீட்லேயுமே சரி. ஸோ அந்த ஏஜ்லேருந்து நான் கடைசியாக முடிச்சுட்டு வர வரைக்குமே என்னை சுற்றி இத்தனை பேர்கிட்ட நான் எவ்வளோ ஸ்டோரிஸ் கேட்டிருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ரொம்ப லிமிட்டடான சர்க்கிள்குள்ளே அதை மட்டுமே கேட்டிருப்போம். ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் அட்லீஸ்ட் நிறைய பேராச்சும் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். அண்ட் நிறைய பேரோட ஸ்டோரி நமக்கு தெரியும். அண்ட் அதே சமயம் அதுவும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் வேறு. ஸோ அவங்கக்கிட்டலாம் ஒரு சிலலாம் கேட்டது பெருசாக எதுவும் மறக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதாவது எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டில் நடந்ததுனால அது அப்படி நமக்கு தான் தெரியுமே. கதையாக சொன்னால் அது சில டைம் மறந்துடும். பட் ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக பார்க்கும்போது அது நமக்கு வந்து அப்படியே மைண்டில் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி பார்த்து கேள்விப்பட்ட ஸ்டோரிஸ் தான் நான் வந்து நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ இவ்வளோ பேர் சுற்றி இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அரட்டை, நல்லா கேலி கிண்டல்னு ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த விவரம் தெரிஞ்சு ஒரு சில வயசு சொல்லுவோம்ல, ஒரு 10th வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி பெருசாக ஜாலியாக சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான் தெரியும். பட் ஒரு 11th 12th வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறத்துலேருந்து நான் என்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கேங்காக ஒன்று பேசுகிறோம் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அந்த இடத்துல உளறி கொட்டாமல் அவங்க பேசுறதையும் நம்ம வந்து கொஞ்சம் லிசன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கான ஒரு நாலேஜுமே கெயின் ஆகும். நம்மளும் நமக்கு தெரியாத விஷயத்த அவங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ அன்னையிலேருந்து நான் அதிகமாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் அதுதான். நிறைய பேசாமல் பேசும்போது லிசன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டது. ஸோ அது வந்துட்டு அங்கே மட்டும் கிடையாது, வீட்லேயுமே சரி. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ஃபஸ்ட்டு பேசி முடிப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சது எல்லாத்தையும் முன்னாடி பேசி முடிச்சிடணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் பேசிட்டோம், அவங்க பேசி எல்லாத்தையும் லிசன் பண்ணுவோம். அண்ட் அதில் ஏதாச்சும் நம்மளோட கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுவோம் அப்படின்றது தான் நான் மெயினாக அதுக்கப்புறத்துலேருந்து வீட்லேயுமே ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஸோ இது வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்களுமே அதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபேமிலியிலுக்குள்ளே, அதாவது மதர்-இன்-லா, ஃபாதர்-இன்-லா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை நிறைய நீங்கள் ஃபஸ்ட்டு பேசாதீங்க. அவங்க பேச விட்டுட்டு கொஞ்ச நேரம் லிசன் பண்ணுங்கள். அவங்க பேசுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிலர் எனக்கு கற்றுக்கவும் தோணும், ஒரு சிலர் உங்களுக்கு அது தப்புன்னு கூட சொல்ல தோணும். மேபி அதை வந்து லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு லிசன், அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு. மேபி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கு, ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், சாரி. இதுக்கு முன்னாடி நான் பண்ண கிறிஸ்மஸ் அந்த ட்ரீ டெக்கரேஷன் வந்துட்டு அதுதான் நான் இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக அவர்கிட்ட பண்ணோன்னே, பட் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது, கண்டிப்பாக இதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு நான் நைனியும் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். சரி, இன்றைக்கி வந்துட்டு அவளை அனுப்பிச்சிட்டு நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்.
அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம வீட்டில் ஒரு 3 வருஷமாக இருக்குது. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினது. அப்போ இருந்து சேம் அந்த டெக்கரேஷன் பால்ஸ்லேருந்து அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே பேக் பண்ணி வச்சு இதை தான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஏன்னா முடிச்சதுமே உடனே எடுத்து பேக் பண்ணி வச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் வரும்போது மறுபடியும் திரும்ப வாங்கணும். அதனால் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பப்போ செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் எல்லாமே வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன கிரில் பேன் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் அது காமிக்கிறேன். இந்த சார்கோல்லாம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, கிரில் பண்ணுவோம்ல பாபிக்கு மாதிரி, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதுக்கு தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் இது ஒரு 2 hours ஆச்சு நல்லா மேரினேட் ஆகணும். அதனால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் லெக் பீஸும் அப்புறம் இந்த விங்ஸ்லாம் இருக்குல்ல, அது மட்டும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பாபிக்யூ கிரில் பேன். எதுக்கு இது அப்படின்னா, இந்த சார்கோல் போடுறோம்ல நம்ம, அதுதான் கொஞ்சம் வேலைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இன்றைக்கி ரெடி ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் அன்பாக்ஸே நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்கியூவர்ஸ் வந்துடும் அண்ட் ப்ளோவர் வந்துடும். இது கூடவே இந்த ஸ்பேட்லாம் அந்த மாதிரிலாம் வந்துடும். அண்ட் அந்த சார்கோல் போடுறதுக்குமே உள்ள ஒரு ட்ரே இருக்குது. இதுக்கு வந்து 2 ஸ்டாண்டுமே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஒரு வேளை எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறீங்க, ஏதோ ஒரு ட்ரெக்கிங் மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வெளியில் சப்போஸ் இந்த மாதிரி இந்த பாபிக்கு அதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னும்போது அது வந்து இந்த கேஸில் தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். யாரும் சாப்பிடாமல் இருக்கிறதில்ல. கண்டிப்பாக என்னைக்காச்சும் நம்ம சாப்பிடுவோம் தான். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நம்ம இதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா. ஏர் ஃப்ரைலையும் பண்ணலாம், ஓடிஜிலையும் பண்ணலாம். பட் அதை விட இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி இல்லை. சார்கோலுமே வந்துட்டு எங்கள் பக்கத்தில் கேட்டு பார்த்தேன். யாருமே ஆக்சுவலாக கொடுக்கல. 1 kgலாம் கேட்டால் இல்லை எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் கரெக்டான இடத்துல விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ஆன்லைன்லேயே போட்டேன். 1 kg 98 என்னமோ தான் வந்துச்சு. சரி ஓகே போட்டுருவோன்னு போட்டுட்டேன். இந்த பாபிக்யூ பேன் வந்துட்டு 999 நினைக்கிறேன். ஆமாம், என்ன பிராண்டு எனக்கு தெரியல. இந்த சார்கோலை வந்துட்டு இந்த கங்கு மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படியே தகன்னு எரிஞ்சிக்கிட்டு எரியாது. பட் அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குல்ல, அந்த பிரியாணிக்கெலாம் தம் எடுத்து போடுவாங்களே, அந்த மாதிரி நெருப்போடு இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால் நான் வந்துட்டு எரிய போட்டு வந்துட்டேன். அதுவே கொஞ்சம் ரெடி ஆயிரும்னு. ஸோ பேக் டு மை ஸ்டுடியோ. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டுடியோவை ஏன் காமிக்கவே மாட்டேங்குன்னு கேட்குறீங்க. பட் ஸ்பைசி சமையலில் வர எல்லா ரெசிபியுமே இங்கே எடுக்கிறது தான். பட் என்ன நம்ம பேக்ரவுண்டோ ஃபேஸோ வந்து ஷோ பண்ணுறதுக்கு ரெசிபி தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் கூடிய சீக்கிரத்தில் பண்ணோம். கரெக்டான ஒரு டைமோ ஒரு இதுவோ கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா மற்ற வேலைலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கவே இதை வந்து நான் கான்சன்ட்ரேஷனே பண்ணுறதில்ல. பட் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில எபிசோட்லாம் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்பைசி சமையலில். ஸோ வந்துட்டு பார்ப்பீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே எழுதிலாம் வச்சுருக்கேன், மிஸ் பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு புது எபிசோட்லாம் வரும். இங்கே இருக்க ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த குட்டி குட்டி பாட்டில் வந்துட்டு லாஸ்ட் வீக் டிமார்ட் போனப்போ வாங்கினது. ஏன்னா நான் ஒவ்வொரு ரெசிபியும் பண்ணும்போது எனக்கு கீழேருந்து கிச்சனில் எல்லாத்தையும் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். இல்லை ஏதாச்சும் விட்டுட்டோமா மறந்துட்டோமா ரெசிபியில் போடுறதுக்கு அப்படின்னு தோணிகிட்டே இருக்குமா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். எப்போல்லாம் நமக்கு ரெசிபிக்கு தேவைப்படுதோ அப்போ இங்கேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னா. வெஜிடபிள்ஸ்லாம் ஓகே, அது நம்ம கட் பண்ணி நார்மலாக எடுத்து வந்துருக்கலாம். வெசலுமே ஒரு சிலதெல்லாம் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட பழைய ஃப்ரிட்ஜ் தான் நம்மளோட குட்டி ஃப்ரிட்ஜ், என்னோட லக்கி ஃப்ரிட்ஜுன்னு கூட சொல்லாது. அதுதான் வந்து கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் ஒரு எல்லோ கலரில் ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி அந்த பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கி ஒட்டினேன். பட் இந்த சைடில் கார்னர்லாம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக அதை வந்து ஸ்டிக் பண்ண தெரியல. ஒரு அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், அவங்க நாளைக்கு வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தேவையான மசாலா என்னன்றது எல்லாத்தையுமே கொட்டி ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 4-5 பாட்டில் வாங்கி கண்டிப்பாக அங்கே ரெடி பண்ணி தான் வச்சாகணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணணும். அண்ட் இதில் வந்து டிவியேட் ஆகக்கூடாது. கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு எடுத்து வைக்கும். அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு என்னதுக்குமே வந்தது கிடையாது. பண்ணுவோம், எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, திரும்பி எந்திரிச்சு பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஒரு விஷயத்த. ஸோ அது என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம் தான் நான் இந்த சேனல்லாம் ஆரம்பித்தது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்லாம் பார்த்துருப்பாங்க. பட் நமக்கெலாம் வந்துட்டு அதில் ஒரு தூசு கூட கிடையாது நம்ம அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அந்த எஃபர்ட்டோ ஒர்க்கோ போட்டுகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மவுமே அந்த இடத்துக்கு போகணும் ஒரு நம்பிக்கையோடு தான்.
இதுக்கு நடுவுல நம்மள யாரு என்ன கிண்டல் கேலி பண்ணாலும், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது நெறைய நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஈவன் ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு கமெண்ட் மூலியமா இருக்கட்டும், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டேன். பட் எனக்கு வந்து பெருசா இப்ப தோணல. ஏன்னா, அதுவே பழகிடும் அப்டின்னுவாங்கல்ல, அந்த மாரி தான் பழகிடுச்சு. இப்பலாம் பெருசா நான் பார்த்தா கூட கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபஷனலாக எடுக்கலாம். அட்லீஸ்ட் இதனோட பேஷன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது, அந்த ஒரு விஷயமே வந்து நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் ஒரு வேலையாக சமைக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்டால் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா வீட்டில் எல்லாருமே சமைக்க தான் செய்கிறாங்க, எல்லா அம்மாவுமே. சாப்பாடு இல்லாமல் இருந்துட முடியுமா யாராச்சும்? முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக சமையல் முக்கியம் தானே. ஸோ இந்த க்யூட் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாமே மேக்னெட் தான், அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம். பட் இதில் இருக்க எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக எல்லார் லைஃப்க்குமே சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்றது, அப்புறம் ஃபுட் வைப்ஸ் ஒன்லி. ஸோ அது வந்து நம்ம இது கிச்சனில் இருக்கிறதுனால ஃபுட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்றத வந்து மெயினாக தீம் வச்சு வாங்கினேன். அண்ட் டூ நாட் ஒரி பி ஹாப்பி அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ பி ஹாப்பி. இன்னும் ஒரு சிலர்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே போக போக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் விலாகில், அதுக்கு அடுத்த விலாகில் கூட காமிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இது ஓகே. ஏன்னா மேலே செட்டப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணிட்டேன். மீதி வந்துட்டு அப்புறம் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீசரில் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சதுனால இந்த அளவுக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இதுவே போதும். ஸோ நல்லா அந்த நெருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் அப்படியே ரெடி ஆகும். அது அப்பப்போ நடுவில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதோ, இல்லை ஏதாச்சும் நீங்கள் பட்டரோ வந்துட்டு ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது ரெடி ஆகட்டும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு, அதாவது சின்ன பசங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பசங்க தான். என்னென்னா, அதாவது மேபி அவன் ஒரு 4த்தோ 5த்தோ தான் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்களேன், சரியான டாக்ஸிக் ஆன்ட்டி இவன் அப்படின்னு நான் விளையாடிட்டு இருக்கும்போது. எனக்கு என்னென்னா ஷாக் ஆச்சு. டே எங்கேருந்து நான் அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு. அது இப்போ ட்ரெண்டாக தான் இருக்குது. டாக்ஸிக் ஃப்ரெண்டு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து பட் நமக்கு புதுசு இல்லை. இந்த டாக்ஸிக்காக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு வேர்டு ஏதோ ஒன்று புதுசாக வந்துச்சு, கிரிஞ்சு, அப்புறம் வந்து இந்த பூமர், இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துட்டு இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கு. அண்ட் அதே சமயம் இந்த சின்ன பசங்களாம் அதை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. நாலாம் டே டாக்ஸிக்ன்ற வார்த்தையை எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இது இப்படி கூட சொல்லலாம் போல் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு எப்படின்னா, ஒரு பெரிய மீனிங் உள்ள ஒரு வார்த்தையை சிம்பிளாக முடிச்சிட்டான், டாக்ஸிக் ஆன்டிவன் அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், தம்பி இதெல்லாம் நீ வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, டாக்ஸிக்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுலலாம் வந்து நம்ம அப்படி ஒரு பையனை வந்து பழி சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப மெச்சூர்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால, ஐ மீன் மெச்சூர்டான வீடியோஸ்லாம் போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் பசங்க வந்துட்டு ஃபோன் ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க. அது நல்லதா குட்டா பேடான்னு எதுவுமே தெரியல. பட் அவங்க பேசுகிறாங்க, அதை வந்து நம்ம கற்றுப்போம். அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான் எல்லா பசங்களுக்கு இருக்க மைண்ட் செட் தான். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பேட் வேர்ட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று பேசுனாங்க ரொம்ப மெச்சூர்டாக அப்படின்னா, உங்களுக்கு கேள்விப்பட்டாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, பசங்களை வந்துட்டு கொஞ்சம் சொல்லி மாற்றி விட்டுருங்க. நான் ரீசெண்டாக இந்த பேக்கிங்லாம் போயிட்டு ஒரு சிலலாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஹாட் மில்க் கேக்குன்றது கொஞ்சம் ட்ரெண்டாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்றது நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 100 கிராம் சுகர் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த ஃபோமியாக வரணும், ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும், அந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு 125 ml அளவுக்கு நல்லா சூடான பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 27 இல்லை 28 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் போட்டு மெல்ட் பண்ணி தனியாக வச்சுருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா அந்த மில்க் எசன்ஸ் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு 60 ml ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சேர்த்துக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி ஸ்பாட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். இது கூட நம்ம வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் சொல்கிறோம்ல, லைக் இந்த பேக்கிங் பவுடர், அது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 120 கிராம்ஸ் மைதா வந்துட்டு சீவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கடைசியாக இது கூட சேர்த்துட்டு சும்மா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். அண்ட் தென் ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாட் மில்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனதும் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படியே ஊற்றும் போதே வந்துட்டு நல்லா அந்த ரொம்ப திக்காக இல்லாமல் ஈஸியாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ரைஸ் ஆகாது, அதாவது பெரிய இந்த டீ கேக் மாதிரிலாம் புஸ் புஸ்ன்னு வரும் அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக இருக்கும். பட் இந்த நம்ம கூட சாப்பிட்ருப்போம் ஒண்டர் கேக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சாக இருக்கட்டும், அப்படியே வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதிகமாக செய்யாதீங்க, ஒரு ஆசையாக இருக்கும்போது செஞ்சுக்கலாம், அவ்வளோதான்.
இதில் போயிட்டு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எந்தெந்த ரெசிபிக்கு எது யூஸ் பண்ணுமோ அதான் பண்ண முடியும். நாட்டு சக்கரைலாம் போட்டு சாப்பிட்றது, ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்றது எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ஆசைக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன டின்னில் ஒரு 6 இன்ச் டின் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெடி பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெளியில் வாங்குகிற கேக்கில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வெளியில் என்னெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணலாம். ஏன்னா தப்பே கிடையாது, இல்லை எல்லாருமே பண்ணுறது தானே. கரெக்டாக ஒரு 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சா போதும் செம்மையாக ரெடி ஆகிடும். நைனி போய் அழிச்சிட்டு வந்துட்டேன். பார்த்ததும் மேடமுக்கு பயங்கர ஷாக்கு. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டேன்னு அவன் யோசிச்சா, பட் இருந்தாலும் ஷாக் ஆகிட்டா செட் பண்ணதும். அவளுக்கு வந்து என்னென்னா, அவள் குட்டியாக ஒரு ட்ரீ வச்சுருந்தா, அதை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அதையும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நைனிக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக ஒரு விஷயத்த பண்ணால் அவங்களுக்கு ஹாப்பி அது இது நினச்சிட்டு இருந்தோம். பட்டு அதாவது பசங்களோட மைண்ட் செட் என்ன, சின்னதாக ஒரு விஷயம் அது கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் வந்துட்டு அவட்ட கற்றுக்கிட்டேன். நம்ம உனக்கு இது வாங்கி கொடுத்தேன், உனக்கு ட்ரெஸ் வாங்கலாம், அது இதெல்லாம் பண்ணினா ஓகே, நம்ம வந்து பசங்களை ரொம்ப ஹைஃபையாக வச்சுருந்தா தான் அவங்களுக்கு அது ஹாப்பின்னு நினச்சிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள வந்து நம்ம சிம்பிளான ஒரு விஷயத்தில் சின்னதாக ஒரு பொம்மை போட்ட ஒரு ஷார்ப்னரோ, எரேசரோ, பென்சிலோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் தான். அதுவே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அது வந்து நான் இவகிட்ட தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் ரம் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ். அதில் வந்து நான் இது சேர்க்க வந்துட்டேன், சினமனும் ட்ரை ஜிஞ்சர் பவுடரும். ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இது கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் தான் நான் எடுப்பேன். அது வரைக்கும் சோகாக்கணும்னு வச்சுருக்கேன். சரி, ஓகே, நம்மளோட கிவ் அவேல செகண்ட் டாஸ்க் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் தான். ஸோ கமெண்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் உங்கள் கமெண்ட்க்கு லைக் வரணும். அதுக்காக லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதிகமாக லைக் வந்த ஃபஸ்ட்டு 3 கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிவ் அவேல கிஃப்ட் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஹாட் மில்க் கேக் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே கிராக் வரதான் செய்யும். ஏன்னா நான் பண்ணது வந்து ஏர் ஃப்ரையர் கம் ஓடிஜி மாதிரி இருக்கும். மேலேயும் ராட் இருக்கும், கீழேயும் ராட் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு டவுன் ராட் இந்த அப் ராட்லாம் கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ அதனால் மேபி வந்திருக்கான்னு தெரியல. நான் மற்ற ஓடிஜியில் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இது லாஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த பிரெட் லோஃப் இருக்கு இல்லையா, அந்த லோஃப் டின்னில் தான் நான் பண்ணேன். அதில் வந்து சேம் கிராக் சென்டரில் வந்தது தான். ஆனால் அதில் வந்து நல்லா தான் இருந்தது. இதுலேயும் நல்லா தான் இருக்குது, தப்பு சொல்ல. செம்ம சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் லாஸ்ட் டைம் நம்ம கிவ் அவேல வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்தோம் கிட்ஸுக்கு. அப்போ வந்துட்டு என்னென்னா 3 பேர் செலக்ட் பண்ணி 3 பேருக்குமே வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு. அதில் வந்துட்டு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கமெண்ட் இல்லை சாரி மெயில் பண்ணியிருந்தாங்க, எதுக்கு இப்படி கிவ் அவேலாம் கொடுத்து ஏமாத்துறீங்க, ஒன்று கொடுக்கணும், இது மாதிரி சொல்லி சொல்லி ஏமாத்துறதுக்கு எதுக்கு, அட்ரஸ் அமைச்சு கூட உங்களால் அனுப்ப முடியாதா அப்படி இப்படின்னு சொன்னதும் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அது நம்ம தான் அமேசான், அதான் ஆக்சுவலாக வாங்கிலாம் போடல, டேரெக்டாக அமேசான்லேருந்து அவங்க அட்ரஸ் போட்டு அமுச்சு விட்டுட்டேன். ஸோ அவங்க வந்து லேட் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்குள்ளே ரிசீவ் ஆகல. ட்ராக் பண்ணி பார்த்தா அடுத்த நாள் டெலிவரி மாதிரி காமிச்சிது. சரி, நாங்கள் மேம் இந்த மாதிரி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க ரிசீவ் ஆகிடுச்சு. அப்புறம் உங்கள் கிட்டோட வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு, சாரி மேம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதில் பெருசு வருத்தம்லாம் கிடையாது. ஏன்னா நான் அனுப்பாமல் இருந்தால் தான் நான் வருத்தப்படணும். ஏமாற்றணுன்ற ஒரு மோட்டிவில் நான் ஏன் இருக்கணும்? ஏமாற்றி நான் ஏன் என் பேரை கெடுத்துக்க போகணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கும்போது நான் உங்களை ஏமாற்றி எனக்கு அதில் ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸோட ஓப்பனாக நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லும்போது எப்படி என்னால் ஏமாற்ற முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாபிக்குள்ளே ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அதுலேயும் நீங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் டபுள் மடங்கு இருக்கும். நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக இருங்க. அதோட முக்கியமாக போல்டாக, ஸ்ட்ராங்காக இருங்க. பை பாய்.